விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனா சுட்டு கொடுத்து வாழக்கூடிய 6 ராசிக்காரங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனா சில 6 ராசிக்காரர்களுக்கு சுட்டு கொடுத்து வாழறதா அவங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிரும். அப்படியே என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமைச்சு கொடுக்கறதா அவங்களுக்கு ஒரு வேலையாவே அமைஞ்சிரும். கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, கல்யாணத்துக்கு பின்னாடி சரி, இவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை தொழில் அமைறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கு முன்னும் திருமணத்திற்கு பின்னும் அவங்க தான் குக் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுல முதல் ராசியா வரக்கூடியது மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு வேலை தொழிலுக்காக வாழ்க்கை துணை விட்டு விலகி இருந்து அவங்களே அவங்களுக்கு குக் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல ஒரு வேலை தொழிலே ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சுக்கிறது, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறது, அந்த வேலை தொழிலே உணவு சம்பந்தப்பட்ட தொழிலா அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில பிறந்தவங்க. இவங்க மத்தவங்களுக்கு சமையல் சொல்லி தர்ற அளவுக்கு இவங்க சமையலை கத்துக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு உருவாயிருங்க. இதுக்கு அடுத்தபடியா தனுசு ராசியில பிறந்தவங்க தான தர்மம் பண்ணுவாங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த தான தர்மம் பண்றது, அன்னதானத்துல கலந்துக்கிறது, அன்னதான விஷயத்துல செய்யறது இவங்களுக்கு ஒரு வேலையா முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தபடியா மீன ராசியில பிறந்தவங்க இவங்களும் ப்ரொஃபஷனல் தன்னுடைய தொழில் ஒரு சமையலாக ஒரு உணவு சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு அடுத்தபடியா கடக ராசியில பிறந்தவங்க அந்த உணவையே ஒரு தொழிலாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி இவங்ககிட்ட இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. இதுக்கு அடுத்து மகர ராசியில பிறந்தவங்க. ஸோ இவர்களுக்கும் உணவு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் அமைறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு எப்படி பார்த்தாலும் விவசாயத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஒரு மளிகை கடை, ஒரு ஹோட்டல் வைக்கிற வியாபாரம், அல்லது கல்யாணத்துக்கு முன்னும் கல்யாணத்துக்கு பின்னும் ஒரு வேலை தொழில்காரமா வெளிநாட்டுல இருந்துக்கிட்டீங்க அல்லது ராணுவத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு காரண ரீதியா வேற இடத்துல புலம்பெயர்ந்து நீங்களே உங்களுக்கு குக் பண்ண வேண்டிய சமைக்க வேண்டிய சூழ்நிலை அதிக வருஷத்துக்கு இருந்துடும். ஸோ இந்த 6 ராசிக்காரங்களுக்கு கிச்சனுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க.